ஹாய் வியூவர்ஸ், பொன்னியின் செல்வன் 2400 பக்கங்கள் கொண்ட நாவல். வரலாற்று பக்கங்கள் எல்லாம் மணிரத்னம் சார் கைவண்ணத்துல உயிர் பெற்று வந்திருக்கு. PS2 எப்படி இருக்கு? படத்தோடைய பெரிய பலம் மணி சார் வச்சிருக்கிற ஃப்ரேம்ஸ். பிக்சரஸ்கா வால் ஹேங்கிங் மாதிரி மனதை கொள்ளை கொண்டு போகும் ஒளி ஓவியமா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இரண்டாவது பலம் கரிகால் சோழனா வரக்கூடிய விக்ரம் கொடுத்திருக்கிற அசுரத்தனமான நடிப்பு. PS2ல வெறி பிடிச்ச வேங்கை மாதிரி வராரு விக்ரம். வெள்ளை குதிரையில உட்கார்ந்துகிட்டு சீறி பாய்ந்து கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அப்படியே வட்டமிட்டபடி சம்புவராயர், பழுவேற்றையர், நந்தினி இப்படி அவருடைய எதிரிகளை பார்த்து அரைகூவல் விடுக்கிற மாதிரி அவர் பேசும் வசனம் இருக்கே, சான்ஸே இல்லை. அது எல்லோருடைய மனசையும் கொள்ளை கொண்டு போனது. சும்மாவே விக்ரம் எப்படிப்பட்ட நடிகர். அடுத்த ஷாட்ல நீங்க சாக வேண்டி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா கூட, சரி எப்ப சாகணும்னு சொல்லுங்க, டப்பிங்கையும் மற்ற ஷார்ட்ஸையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடிப்பில் அர்ப்பணிப்பை கொடுக்கக்கூடியவர். அவர் PS2ல நிஜமாவே நந்தினி முன்னால வந்து நின்று அவ கையில வாழை கொடுத்து நான் சாக ரெடி, நீ என்னை குத்தி கொன்னு உன்னோட பழியை தீர்த்துக்கோ என்று சொல்லும் அந்த காட்சியில ஒரு கண்ணுல ஆழமான காதலும் ஒரு கண்ணுல வீரமும் ததும்பி நிக்கிறத நம்ம பார்க்கலாம். காலத்துக்கு ஏத்த மாதிரி காதலுடைய பொருளை அகராதியில மாத்திக்கொண்டே போவது மணிசாருடைய ட்ரெண்ட். மௌன ராகத்துல தொடங்கி அலைபாயுதே, ஓ காதல் கண்மணி, இப்படி வெவ்வேறு காதல்களை காட்டியிருக்காரு. காவிய காதல் மட்டுமல்ல, காவியங்கள் மீதான காதலும் அவருக்கு உண்டு. சீதையின் பார்வையில் ராமாயணம், இது ராவணன். கர்ணனின் பார்வையில் மகாபாரதம், இது தளபதி. இப்போ உலக தமிழர்களை எல்லாம் ஒரே கொடையில கொண்டு வந்து சேர்த்திருக்கு பொன்னியின் செல்வன். வரலாற்று புதினமாக இருந்தாலும் திரையில 2 காதல்களை காவியமா காட்டி நிறைச்சிருக்காரு. ஒன்று, இளவயது நந்தினியும் கரிகால் சோழனும் காதலிக்கும் அந்த மெல்லிய காதல ஒரு கவிதை மாதிரி முன்னோட்டமா அது வருது. வாளை தொட்டுக்கொண்டு கையை தொட்டுக்கொண்டு பேசும் அந்த காட்சி கண்ணுக்குள் 1000 நிலவுகளை கொண்டு வரும் ஒரு ஃபவுண்டன் ஆஃப் ரொமான்ஸ். காதல் காட்சிகளையும் பார்க்கும்போது இது சோழர்களின் வரலாற்று கதை என்று புத்தி சொன்னாலும் கூட நம்மளுடைய இதயம் லப்டபோடு வந்து இது மணிரத்னம் படம், இது மணிரத்னம் படம் என்று சொல்லி கொண்டு போகிறது. அருள்மொழிவர்மனா ஜெயம் ரவி புத்த விகாரத்திலிருந்து வெளியில வரும்போது அவரை கொல்றதுக்கு ஒரு யானையையும் ஒரு யானை பாகனையும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு சதி பின்னப்பட்டிருக்கு. அவருக்கு யானையோட மொழி தெரியும் என்பதால் அருள்மொழிவர்மன் யானையோட காதுகள்ல எதையோ சொல்றாரு. அவரை கொல்றதுக்கு பதிலா யானை பாகனை கொன்று விட்டு அவரை ஏற்றிக்கொண்டு செல்கின்றது. யானை மேல உட்காந்துட்டு கம்பீரமா அவர் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அவர் போகிற அந்த காட்சியில தியேட்டரே கைத்தட்டுது. அவருடைய நளினம் கலந்த மிடுக்குடன் கூடிய அழகுக்கு ஆண்களே பொறாமைப்படுவாங்க. பேசி மயக்கும் ராணியா நந்தினியாகவும் பேசா ஊமை ராணியா மந்தாகினியாகவும் மிரட்டி இருக்காங்க ஐஸ்வர்யா ராய். தமிழ் படத்துல வில்லிக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்க முடியும்னா அது ஐஸ்வர்யா ராயோடைய அழகுக்கும் அறிவுக்குமானது. ஒரு வஞ்சிக்கப்பட்ட பெண்ணுடைய கோபம் அரசாட்சியையே அசைச்சு பார்க்கும் வீரியம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வசனங்கள் கூட தேவைப்படல. ஒரு பார்வையே போதுமானதாக இருந்திருக்கு. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கேரக்டர்ன்றது ஒரு கிரீடம். இந்த கிரீடம் வெயிட் ஆனது. அதனுடைய வெயிட்டை உணர்ந்தும் கூட அவங்க தன்மேல இருக்கிற கான்பிடன்ஸால அதை எடுத்து அழகா நடிச்சு நம்மளையெல்லாம் சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ரஹ்மான் சாருடைய இசை படத்துக்கு முதுகெலும்பு. சில இடங்கள்ல பிஜிஎம் ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது, சேடா எண்ட் ஆகுது. சில இடங்கள்ல வருத்தத்தோட ஸ்டார்ட் ஆகிற பிஜிஎம் பயங்கரமாக எண்ட் ஆகுது. கதையோட போக்குக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா அவர் கொடுத்திருக்கிறாரு. PS2ல நிகழ்வுகள் கூடிய ஒரு டைட்டான திரைக்கதை இருக்கிறதுனால இந்த இறுக்கத்துக்கு நடுவே இளைப்பாறுதலுக்கு இடம் இல்லை. அதனால 7 பாடல்கள் இருந்தும் எதையுமே முழுமையா அதுல போடல. வீரா ராஜவீரா பாடல் மிடுக்க அமைஞ்சிருக்கு. இளவயது நந்தினி கரிகாலனை பார்த்து குதிரை உன்னுடையதா இருக்கலாம், காடு என்னுடையது அப்படின்னு சொல்ற இடமும், ராணி நந்தினி அரசர்கள் சொல்லும் பொய்யை அரசியல் என்பார்கள் என்று சொல்லுவதும், ஜெயமோகனும் குமரவேலும் கொடுத்திருக்கிற இந்த நறுக்கு தெரிச்ச மாதிரியான வசனங்கள் படத்துக்கு பலம். பொன்னியின் செல்வன் நாவல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட குணநலன்களை நல்லா படிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு காஸ்டிங்க மணிரத்னம் செய்திருக்கார் என்பது மட்டுமல்ல அற்புதம். அதை விட ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, பொன்னியின் செல்வன் நாவல் வெளிவந்த காலகட்டத்துல மணியம் என்ற ஓவியர் நாவலுக்கு உயிரோட்ட சில ஓவியங்களை வரைஞ்சுக்கிட்டே வந்தாரு. அந்த ஓவியங்கள் எல்லாம் ரத்தமும் சதையுமாக உயிர் பெற்று வந்த மாதிரி திரையில நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஓவியம் மாதிரியே இருக்கு. அதே உடல் அமைப்பு, அதே அணிகலன், அதே முக அமைப்புகளோடு. அதனால நாவலை படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஓவியங்கள் எல்லாம் உயிர் பெற்ற ஒரு கூஸ்பம்ப் உணர்வு வருவது நிச்சயம். இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸை காட்டுறேன். திரையில் நந்தினி, ஓவிய நந்தினி. திரையில் குந்தவை, ஓவிய குந்தவை. திரையில் பூங்குழலி, ஓவிய பூங்குழலி. திரையில் பழுவேற்றையர், ஓவிய பழுவேற்றையர். திரையில் ஆழ்வார்க்கடியான், ஓவிய ஆழ்வார்க்கடியான். திரையில் மதுராந்தக சோழர், ஓவிய மதுராந்தக சோழன். திரையில் வந்தியத்தேவன், ஓவிய வந்தியத்தேவன். திரையில் அருள்மொழிவர்மன், ஓவிய அருள்மொழிவர்மன். திரையில் கரிகால் சோழன், ஓவிய கரிகால் சோழன்.
இந்த திரை கேரக்டர்ஸுக்கும் ஓவியங்களுக்குமான அந்த ஒற்றுமை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ரவிவர்மாவுடைய கேமரா இந்த படத்தை வண்ணங்களால் வாழ்த்தும் ஒரு வானவில். ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணி போட்டிருக்கிற அந்த செட், அரண்மனை, வேட்டை மண்டபம், சுரங்கப்பாதை, இதுலெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் உட்காந்துருக்கு. நம்மள டைம் மெஷின்ல ஏற்றி 10ஆம் நூற்றாண்டுக்கே கொண்டு போய் கதை சொல்லுது. நாவலை படித்தவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருந்திருக்கும் இல்லையா? அந்த கற்பனையெல்லாம் அப்படி சித்திரமாக திரையில் வரணும்னா அந்த சித்திரத்துக்கு ஒரு சுவர் வேணும்ல, அந்த சுவர் தான் தோட்டா தரணி. நம்ம பரபரப்பான வாழ்க்கையில நம்மளே மறந்துவிட்டு அந்த கற்பனா சக்தியை மீட்டெடுப்பதற்கு உதவி இருக்காங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் டீம். நாவலை படித்தும் மற்றவங்கள்ட்ட கேட்டும் வளர்ந்த தலைமுறை ஒன்று இருக்கு. இன்னொரு தலைமுறை இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸை ஃபாரின் மூவிஸில் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதை நம்மள மண்ணோடும் மரபோடும் சேர்ந்த ஒரு பின்னணியில் பார்க்கறதுக்கு உதவி இருக்காங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் டீம். குடும்பங்களை இணைத்த பண்பாட்டு பாலம் அப்படின்னு இந்த குழுவை நம்ம சொல்லலாம். PS1ல உள்ள எல்லா சஸ்பென்ஸ் முடிச்சுகளும் PS2ல அழுந்திருக்கு. கடலுக்குள்ள விழுந்த வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் என்ன ஆனாங்க, நந்தினியுடைய சூழ்ச்சி என்னாச்சு, மதுராந்தக தேவருடைய சூழ்ச்சி என்னாச்சு, மந்தாகினி யாரு, மணிமகுடம் யாருக்கு போச்சு, இப்படி எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக தான் PS2 அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த முடிசூட்டும் இடம். ஒரு பெரிய மாமன்னருக்கு முடிசூட்டும் போது அந்த இடம் எப்படி அமையணும், நமக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கணும், மெய்சில் இருக்கும்படியா நம்மளும் சேர்ந்து ஜெய போடுற மாதிரி அந்த காட்சி அமையல. அது ஒரு பொம்மை காட்சி மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த இன்னொரு இடம், கரிகால சோழன் என்பவன் ஒரு மாபெரும் வீரன். அவன் நந்தினி முன்னால போய் நின்று வாழ அவ கையில கொடுத்து என்னை கொன்னுடுன்னு சொல்றதும், அது மட்டும் இல்ல விளக்குகளை எல்லாம் அமிழ்த்தி விட்டு என்னை கொல் என்று மறுபடி சொல்வதும் அவர் தற்கொலை செய்து கொள்வது போல காட்சி அமைப்பா அமைஞ்சிருக்கு. ஆனா உடையான்குடி கல்வெட்டுல ரவிதாசனும் அவருடைய கூட்டாளிகளாலும் கரிகாலன் கொல்லப்பட்டான் என்பதற்கான என்ற சான்றுகள் இருக்கின்றன. அதை உள்ளே புகுத்தி அந்த காட்சியை மாற்றி அமைத்திருக்கலாமோ என்பது ஒரு ஏக்கம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியால எல்லாரும் சொல்வது கதையை மாத்திட்டீங்களே பாஸ் என்பதுதான். அருள்மொழிவர்மன் தன்னுடைய மணிமுடியை விட்டு கொடுப்பது சேந்தன் அமுதனுக்குத்தான். நாவல் பிரகாரம் மதுராந்தக தேவருக்கு இல்லை என்பது நிறைய பேருடைய கூற்று. உண்மைதான். ஆனா வரலாற்றுப்படி மதுராந்தக தேவருக்கு தான் மணிமுடி போகின்றது. சேந்தன் அமுதன் என்பவன் வானமாதேவியுடைய ஒரிஜினல் பையன். அவன் வேற ஒரு ஏழை குடும்பத்துல வளர்றான். மதுராந்தக தேவன் வானமாதேவியுடைய வளர்ப்பு பையன் தான். ஆனா அவன் தான் அரண்மனையில வளர்றான். இப்போ ஏன் இந்த மாதிரி மாறி வளர்றாங்க என்பதற்கு ஒரு முன்கதை இருக்கு. அப்போ சேந்தன் அமுதனை கண்டுபிடித்து அருள்மொழிவர்மன் சேந்தன் அமுதனுக்கு தான் மணிமுடியை விட்டு கொடுத்தான் அப்படின்னு கதையை எடுக்கணும்னா அந்த முன்கதையெல்லாம் எடுக்கணும். அது ரொம்ப ஒரு டீவியேஷனாகவும் திரைக்கதையில ஒரு தொய்வையும் ஏற்படுத்தும். அதனால மணி சார் ஸ்மார்ட்டா அருள்மொழிவர்மன் மணிமகுடத்தை மதுராந்தக தேவருக்கு விட்டு கொடுத்தார் என்று திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்கியும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு அண்ணாவும் உண்டு, தம்பியும் உண்டு. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே படிக்க வைக்க முடியல. கல்கியை மாத்திரம் படிக்க வச்சாங்க. அவர் பட்டப்படிப்பை முடிச்சு பத்திரிகையில சேர்ந்து பொன்னியின் செல்வன் எழுதி ஒரு பெரிய ஆளுமையாக உருவெடுத்ததற்கு முக்கியமான காரணம் நாங்க படிக்கல அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் விட்டு கொடுத்ததுதான். அதனால இந்த தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது என்பது ஒரு ஆழமான பதிவாக கல்கியில் மனசில் இருந்திருக்கு. ஆகவே அவர் இந்த பொன்னியின் செல்வன் நாவலுடைய அடிநாதமாக இந்த கதையுடைய ஆன்மாவாக வைத்திருப்பது என்ன என்றால், இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கையில விழுற அந்த மணி மகுடத்தை அருள்மொழிவர்மன் ஏத்துக்காம ஹிஸ்டரியில பின்னாடி போய் லீகல் ஹையர் யாரு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி தன்னுடைய சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்தார் என்ற அந்த தியாகத்தின் சிகரத்தை தான் இந்த கதையுடைய மகத்துவமா அவர் நம்ம முன்னால பிரசன்ட் பண்றாரு. முகல் எம்பையர்ஸ்லயும் வட இந்தியால இருக்கக்கூடிய எத்தனையோ எம்பையர்ஸ்லயும் அவனுடைய அண்ணன் தம்பிகளையும் அப்பாவையும் கொன்னுட்டு தான் சிம்மாசனத்துக்கு வரான். ஆனா தனக்கு கிடைத்த மணி மகுடத்தையும் நியாயமா யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லும் அந்த மாண்பு தமிழ் வரலாற்றுல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். மகத்தான அந்த ஜெஸ்டரை சொல்றதுதான் இதுல முக்கியமே தவிர அருள்மொழிவர்மன் சேந்தன் அமுதனுக்கு விட்டு கொடுத்தானா இல்ல மதுராந்தக தேவருக்கு விட்டு கொடுத்தானா என்பது இதுல முக்கியம் இல்ல. ஆகவே மணிரத்னம் செய்த இந்த ஸ்மார்ட்டான மூவ் திரைக்கதைக்கு பொருத்தமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ராஷ்டிரகுலத்தை சேர்ந்தவங்க சோழர்களை எதிர்த்து போர் செய்ய வரதா காட்சி அமைப்புகள் இருக்கு. இது பொன்னியின் செல்வன் நாவல்ல இல்லாதது மணிரத்னம் சார் இடைசொர்களா புகுத்தியது என்பதை ஒரு நெகட்டிவ் கமெண்டா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒரு திரைக்கதைக்கு கிளைமேக்ஸ்ல விறுவிறுப்பான சண்டை காட்சிகளும் ஹீரோ எதிரிகளை எதிர்த்து வீழ்த்துவது போல போர் காட்சிகளும் ரொம்ப அவசியமானது. இந்த போர்ல ராஷ்டிரகுல மன்னனை அருள்மொழிவர்மன் வீழ்த்தி விட்டு அந்த வாளை நிலத்துல ஊனி நிக்கிற அந்த ஷாட் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு தியேட்டர்ல நிறைய கைத்தட்டல். அந்த ஷாட் என்ன சொல்லுதுன்னா, எதிரிகளிடம் போகவிருந்த சோழ எம்பையரை
காப்பாற்றி கைப்பற்றி நிறுத்தியது அருள்மொழிவர்மன். பின்னால சுந்தர சோழன் மணிமகுடத்தை அருள்மொழிவர்மன் கிட்ட கொடுக்கும்போது சோழ எம்பையரை எதிரிகள்கிட்ட இவன் தான் காப்பாத்தினா, அதனால இந்த மணிமகுடம் இவருக்கே உரித்தானது அப்படின்னு எல்லாரும், அதாவது மதுராந்தக தேவர் உட்பட நினைக்கும்படியா அந்த காட்சி அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்த இந்த போர் மிகவும் வலு சேர்த்தது. அதனால அது இடைச்சொருகளா இருந்தாலும் அதை திரைக்கதைக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அருள்மொழிவர்மன் மணிமகுடத்தை மறுத்திருக்கலாம், ஆனா தமிழருடைய பிரம்மாண்டமான கனவுக்கு உயிர் கொடுத்ததற்கு மணிரத்னத்துக்கு ஒரு மணிமகுடம் உண்டு. பக்கம் பக்கமாய் கல்கி பேசியதை பக்கமாய் கொண்டு வந்ததற்கு இதயத்தில் ஒரு சிம்மாசனமும் உண்டு. நிச்சயமா தமிழ் சினிமா பொன்னியின் செல்வனுக்கு முன் பொன்னியின் செல்வனுக்கு பின் என்று வரையறுக்கப்படும். இந்த படத்தோட ஆரம்பத்துல கமலஹாசன் அவருடைய அமானுஷ்ய குரல்ல ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. அதே மாதிரி படத்தோட எண்டுல மதுராந்தக தேவர் பட்டம் ஏற்பாரு. அதுக்கப்புறம் ஒரு எண்டு கார்டு போடுவாங்க. அந்த எண்டு கார்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, 14 இயர்ஸ் மதுராந்தக தேவர் ஆட்சி புரிவார், வாரிசு இருக்காது. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் மணிமகுடம் அருள்மொழிவர்மனுக்கு வரும். அதை அவர் ஏற்றுக்கொண்டு ராஜராஜ சோழனாக தமிழகத்துக்கு ஒரு பொற்கால சோழர் ஆட்சியை கொடுப்பாரு. அவருடைய சாதனைகளையும் அந்த எண்டு கார்டு பேசும். இதை பார்க்கும்போது நம்மளுடைய இதயங்களில் பொன்னியின் செல்வன் என்ற பெயருக்கு ஏத்த மாதிரி ராஜராஜ சோழனுடைய சாதனைகளை சொல்லும் PS3 வரக்கூடாதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழும். தாகம் கொண்ட பெரும் பறவைக்கு வானமும் போதாதே என்று சொல்வாங்க. மணிரத்னம் சார் தமிழ் சினிமாவின் தாகம் கொண்ட பெரும் பறவை. அவருக்கு இது போதாதே. அவருடைய முழு கற்பனையில் PS3 வெளிவந்தாலும் வரவேற்கலாம். நன்றி.